சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும், கமல்ஹாசன் அவர்களும் இணைஞ்சு நடிக்க போற திரைப்படம். இந்த படத்த யாருப்பா டைரக்ஷன் பண்ண போறா அப்படிங்கிற கேள்வி இப்ப நெறைய பேருக்கு போயிட்டு இருக்குங்க. யாரு டைரக்ட் பண்ண போறா அப்படிங்கிற கிளாரிட்டியான நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லோகி டைரக்ஷன் பண்ண போறது கிடையாது. அவர் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து விலகிட்டாரு. இப்ப நெறைய பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அதுல ஒரு சில டைரக்டர்ஸோட நேமே பார்த்தீங்கன்னா அடிபடுது. அதாவது பிரதீப் ரங்கநாதன் அண்ட் எஸ்.யு. அருண்குமார். சோ இந்த மாதிரி ஒரு சில டைரக்டர்ஸோட பேருமே பார்த்தீங்கன்னா வருது. ஆனா இப்போதைக்கு இவங்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரிஸ்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனா ஒரு பக்கம் வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கமல்ஹாசன் அவர்கள் வந்துட்டு லோக்கி தான் படத்தை டைரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால இப்ப லோக்கி வந்து இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கா பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி ஒரு பக்கம் லோக்கி தான் டைரக்ஷன் பண்ண போறாருங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வேற டைரக்டர் தான் டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியுமே சொல்றாங்க. ஆனா ஒரு கிளாரிட்டியான நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது. சோ இந்த ப்ராஜெக்ட்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாதான் இந்த படத்தை யார் டைரக்ஷன் பண்ண போறா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். சோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாசம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டை யார் டைரக்ஷன் பண்ண போறா அப்படிங்கிறதுமே வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் சூர்யாவுடைய கருப்பு திரைப்படம். சோ இந்த படத்துல ஆக்டர் சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா லாயரா தான் வராரு. ஒரு பக்கம் கருப்பு சாமியும் வராரு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சோ இது போக இந்த படத்துடைய டைரக்டரான ஆர்ஜே பாலாஜி அவருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்சிருக்காரு. சோ இந்த படத்துடைய டீசர் வந்தப்ப ஆர்ஜே பாலாஜி இந்த திரைப்படத்துல வில்லன் ரோல் பண்ண போறாரு. சூர்யாக்கு அகைன்ஸ்டா ஆர்ஜே பாலாஜி தான் படத்துல நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சது. ஆனா இப்ப வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த திரைப்படத்துல வில்லன் ரோல் பண்ண போறது கிடையாது. ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்னு பிளே பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் படமா பார்க்கும்போது அவரோட கேரக்டருக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அந்த படத்துல எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது போக இந்த கருப்பு படத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 13 நாள் ஷூட்டிங் வந்து பெண்டிங் இருக்கு. சோ அந்த பெண்டிங் ஷூட்டிங்க அடுத்த மாசத்துல எடுத்து முடிக்க போறாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சோ படத்துடைய ரிலீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஏப்ரல் 14 தான் பிளான் பண்றாங்க. சோ இந்த கருப்பு திரைப்படத்தை எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்ப சூர்யா நடிச்சிட்டு இருக்கிற சூர்யா 46 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்துல ஆக்ட்ரஸ் ராதிகா அவங்களுமே ஒரு கேரக்டர் பிளே பண்றாங்க. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல சூர்யாவுக்கு அம்மா ரோல் பிளே பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ சூர்யாவுடைய அம்மாவா இந்த திரைப்படத்துல ஆக்ட்ரஸ் ராதிகா நடிச்சிருக்காங்க. சோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மந்த்ல இருந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த படத்தோட ரிலீஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் செகண்ட் ஹாஃப்ல தான் படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். சோ இதுக்கப்புறமா சூர்யா நடிக்க போற சூர்யா 47 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மலையாளம் இயக்குனரான ஜீத்து மாதவன் அவர் தான் அந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ப்ரே ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் இருக்கு. ஆக்டர் அல்லு அர்ஜுனுடைய 22வது திரைப்படம் அட்லியோட டைரக்ஷன்ல உருவாகிட்டு இருக்கு. சோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த படத்துல வந்து ஆக்டர்ஸ் பாக்யஸ்ரீ போஸ் அவங்களுமே ஒரு கேரக்டர் பிளே பண்றாங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். சோ அத பத்தி இப்ப வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட்ல கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. அண்ட் அவங்களுடைய போர்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுனுக்கு 3 விதமான கேரக்டரைசேஷன் இருக்க போகுது. அதாவது ட்ரிபிள் ரோல்ல படத்துல நடிக்க போறாரு. அதுல ஒரு அல்லு அர்ஜுனுக்கு ஹீரோனா தான் பாக்யஸ்ரீ போஸ் வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இது போக இந்த திரைப்படத்துல ஆக்ட்ரஸ் தீபிகா படுகோன் அவங்களுமே நடிக்கிறாங்க. ஆக்சுவலா இப்ப நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு ரூமர் ஒன்னு வந்தது. அதாவது இந்த ஸ்பிரிட் ப்ராஜெக்ட்ல இருந்தும் கல்கி 2 ப்ராஜெக்ட்ல இருந்து விலகின மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ல இருந்துமே அவங்க விலக போறாங்க அப்படிங்கிற ரூமர் வந்தது. ஆனா அப்படிலாம் கிடையாது. கன்ஃபார்மா அவங்க திரைப்படத்துல நடிக்கிறாங்க. சோ இவங்களுடைய கேரக்டரை பத்தி வந்திருக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஜவான் படத்துல பாத்தீங்கன்னா தீபிகா படுகோன் வந்துட்டு ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் தான் பிளே பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு ஸ்பெஷல் அப்பீரன்ஸ்ல தான் வந்திருந்திருப்பாங்க. சோ அதே மாதிரி இந்த படத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் அப்பீரன்ஸ்ல தான் வர போறாங்க. ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோவா தான் இந்த படத்துல அவங்க நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அவங்களோட கேரக்டர் படத்துல எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இது போக இந்த படத்துல ஆக்ட்ரஸ் முர்னால் தாக்கூர் அவங்களுமே நடிக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட டாக்ஸ் தான் போயிட்டு இருக்காமா, அவங்க இன்னும் கன்ஃபார்ம் ஆகலையாமா. சோ அவங்க இந்த ப்ராஜெக்ட்ல நடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ ஒருவேளை முர்னால் தாக்கூர் நடிக்கல அப்படின்னா அப்ப வேற ஒரு ஆக்ட்ரஸை பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரை பண்ணுவாங்க. சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா பூரி ஜெகநாத்தோட இயக்கத்துல ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்கான டைட்டில் டீசர் வந்து செப்டம்பர் 28ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ படத்தோட டைட்டில் என்னவா இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது போக விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா டைரக்டர் பாலாஜி தரணிதரன் அவரோட இயக்கத்திலுமே ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். அந்த ப்ராஜெக்ட்டை அட்லி தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. சோ இந்த ப்ராஜெக்ட்கான ஷூட்டிங்குமே பாத்தீங்கன்னா இப்ப சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த பாலாஜி தரணிதரனுடைய ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு வாரம் மட்டும் தான் ஷூட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அதுக்கப்புறம்
அவங்க கொஞ்சம் கேப் விட்டு தான் அடுத்த ஷெட்யூலுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் பூரி ஜெகநாத்தோட ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 4 மாசத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ரொடியூசர் ஐசாரி கே கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா கலாட்டா கோல்டன் ஸ்டார்ஸ் ஈவெண்ட்ல கலந்துகிட்டாரு. அண்ட் அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வேல்ஸ்ல வந்து டோட்டலா 7 பிலிம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அதுல D55 ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்கான ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் செகண்ட் ஷெட்யூல் வந்து பார்த்தா சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அண்ட் மூக்குத்தி அம்மன் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா விஜய் சேது வந்துட்டு டயங்கரம் அப்படிங்கிற படத்தை டைரக்ஷன் பண்ணி அவரே நடிக்க போறாரு. ஸோ அந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்கான ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த மாதிரி ஐசாரி கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. ஆனா இப்ப ஒரு சில ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியால என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்பா நீங்க ஃபியூச்சர்ல எடுக்க போற படத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே எடுத்து முடிச்சு ஜீனி அப்படிங்கிற ஒரு படத்தை வச்சிருக்கீங்கல்ல, அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் உண்மைதாங்க. அந்த ஜீனி ப்ராஜெக்ட் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கான OTT டீல் வந்து சைன் ஆகல. And அதே மாதிரி இன்னும் VFX ஒர்க் பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்தது. சீக்கிரமா அந்த ஒர்க்லாம் முடிச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் ஹிருத்திக் ரோஷனுடைய கிறிஸ்டோபர் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் பத்தி பல அப்டேட் நம்ம சேனல்ல சொல்லியிருக்கோம். சோ இந்த படத்தை ஹிருத்திக் ரோஷனே ஓனா ஸ்கிரிப்ட் எழுதி டைரக்ஷன் பண்ண போறாரு. சோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு sci-fi ஃபிலிமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இது போக இந்த படத்துல கேஸ்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிருத்திக் ரோஷன் கம்பல்சரி இருப்பாரு. அண்ட் அதே மாதிரி பிரியங்கா சோப்ரா அவங்க தான் பார்ட் 1லயும் பார்ட் 3லயும் ஃபீமேல் லீட் பண்ணாங்க. இந்த படத்துலயுமே அவங்க தான் ஃபீமேல் லீட் பண்ண போறாங்க. சோ இது போக பாத்தீங்கன்னா ஆக்டர்ஸ் ராஷ்மிகா அவங்க கிட்டயுமே பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்றதுக்கான டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னும் பாத்தீங்கன்னா அவங்க ஃபைனல்ஸ் ஆகல, இப்போதைக்கு அவங்க கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த ப்ராஜெக்ட்கான ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் பிரபாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப பிரபாஸ் ஹானு அந்த ப்ராஜெக்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு. சோ இதை முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்ததா ஸ்பிளிட் ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோ இது போக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கல்கி 2 ப்ராஜெக்ட்காக ஜனவரி மந்த்ல பிரபாஸ் டேட் கொடுத்திருக்காரு அப்படிங்கறது சொல்லியிருந்தோம். சோ இந்த மாதிரி பிரபாஸ் வந்து பாத்தீங்கன்னா லைன் பை லைன் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு. சோ இது போக அவர் அடுத்ததா பண்ண போற ஒரு ப்ராஜெக்ட் பத்தி ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா டைரக்டர் பிரசாந்த் வர்மா அவரோட இயக்கத்துல பிரபாஸ் ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த ப்ராஜெக்ட் வந்து ஹொம்பாலி பிலிம்ஸ் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்கான டாக்ஸ் தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த ப்ராஜெக்ட்கான அனௌன்ஸ் பண்ணது பாத்தீங்கன்னா 2026ல தான் வரும், ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ள வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்ததா பிரபாஸ்க்கு ரிலீஸ் ஆக போற தி ராஜா சாப் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துக்காக ஒரு ட்ரெய்லர் ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அந்த ட்ரெய்லருக்கான டூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 3 நிமிஷம் 30 செகண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியாம தான் இருக்கு. டிசம்பர் 5ஆம் தேதி வரதுக்கான வாய்ப்பு இல்ல. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்தது. அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் தமிழ் ஸ்பெஷலா ஏப்ரல் 10ஆம் தேதி தான் வரும் அப்படிங்கிற நியூஸ் வந்தது. சோ இந்த மாதிரி இந்த படமே எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல, அதுக்குள்ள ட்ரெய்லர் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. சோ இந்த ராஜா சாப் திரைப்படத்தை எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.